அல்லேலூயா. இந்த நாட்களிலே அநேக பெண்கள் பலவித போராட்டத்தில் சோர்ந்து போய் எழும்ப முடியாமல், பிரகாசிக்க முடியாமல், வெளிச்சம் கொடுக்க முடியாமல், உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்காமல் அப்படியே டல்லாக சோர்ந்து போய் இருக்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறீங்க. ஆனால் வேதத்தை பார்த்தீங்கன்னா, பைபிளில் பார்த்தீங்கன்னா, எஸ்தர் ராஜாத்தி ஒரு மகாராணி, ஒரு நாட்டுக்கே ராணியாக இருந்தாங்க. ஆனால் அதுக்கு முன்னால் அவங்க ஒரு அடிமையாக இருந்தாங்க. ரூத்தை எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு தேசத்துலேருந்து இன்னொரு தேசத்துக்கு வந்தாங்க, வாழ்க்கையை இழந்தவங்க. ஆனால் போவாஸ் வந்து இன்னொரு வாழ்க்கை என்ன செஞ்சார், உருவாக்குனார். ஒரு பெரிய ஒரு செல்வந்தி, ஒரு அந்தஸ்தில் போனாங்க. பார்த்துக்கொள்ளுங்க, புரியுதா உங்களுக்கு? ஆனால் நம்ம ஜெபத்தில் பதிலை பெற்றுக்கொண்டாங்க. மதலான மரியாள் இயேசுகிட்ட முதலாக தரிசனத்தை பெற்றவர்கள். மார்த்தாள் மரியாள் இயேசுக்கிட்ட சரளமாக பேசுகிறாங்க. அப்படிப்பட்ட வழியில் வந்த நம்ம இன்றைக்கி வந்து அநேக சகோதரிமார்கள் அநேக வாழ்க்கையில் தோல்விகளை சந்தித்து, இன்னல்களை சந்தித்து, வெற்றியை பார்க்க முடியாமல் தோல்வியை சந்தித்து கொண்டு இருக்கிற நிலைமை. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, புத்தி உள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள். புத்தி உள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள். பெண்கள் தான் கட்டுவதுக்கு உண்டான வல்லமை படைத்தவர்கள். பெண்கள் தான் ஆகாத காரியத்தை ஆக வைக்கிறவர்கள். ஒரு காரியத்தை தெரிஞ்சு கொள்ளுங்கள். 127 நாட்டில் இருக்கிற அந்த யூத மக்கள் அழியும்படி தடை சட்டத்தை அந்த எஸ்தர் ராஜாயத்தை என்ன செஞ்சா, தகர்த்து போட்டா. புரியுதா உங்களுக்கு? அந்த அம்மாவுடைய ஜெபம். அப்போ இன்றைக்கி அநேக பெண்கள் வந்து பலவிதமான பயத்துக்குள்ளேயும், பலவிதமான சிக்கலுக்குள்ளேயும், பலவிதமான மனித சூழ்ச்சிகளிலிருந்தும் நெருக்கப்பட்டு தள்ளப்பட்டு, அவன் வஞ்சான், அவன் தட்டினா, அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்லி பலவித போராட்டத்துக்குள்ளே, பலவிதமான சிக்கலுக்குள்ளே குடும்பத்தை நடத்த முடியாதபடி தடுமாறுகிற ஒரு நிலைமை, குந்தி நடக்கிற ஒரு நிலைமை. ஆனால் இது எல்லாவற்றையுமே சரி பண்ணுவதற்குண்டான வல்லமையும் ஆக்கும் சக்தியும் ஆற்றலையும் கர்த்தர் பெண்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு கையை தட்டுங்க. மதம் இருக்கிறதுக்கு கர்த்தர் உங்களை அழைக்கலை. எப்படி மதம் தெரியுமா? மதன்னு தெரியுமா உங்களுக்கு? மதம் அப்படியே சோர்ந்து இருக்கிறதுக்கு கர்த்தர் என்ன செய்யலை, அழைக்கலை. உங்களை வச்சு தான் கர்த்தர் வீட்டை கட்ட போகிறார். எல்லாம் சொல்லுங்கள், உங்களை வச்சு தான் வீட்டை கட்ட போகிறார். சொல்லுங்கள், பக்கத்தில் ஆளை பிடிச்சி நீ சொல்லு. ஆம்பளை வச்சு வீட்டை கட்டலை, பெண்ணை வச்சு தான் வீட்டை கட்டுறாரு. சும்மா ஆம்பளையை நம்பி இருக்காது. அது ஒரு ஓரம் கட்டு. நீ ஆம்பளையை முழிக்கிறாங்க. ஏம்மா, நடக்கையினால் உன் புருஷன் என்ன செஞ்சுக்கலாம், ஆதாயப்படுத்தலாம். அவன் கெட்டவன் நல்லவே இல்லை, அவன் அப்படி செய்கிறான், இப்படி செய்கிறான், குடிக்கிறான், வரிக்கிறான், அரிக்கிறான், ஓடுறான், வைக்கிறான், வீட்டை கவனிக்க மாட்டான், காட்டை கவனிக்க மாட்டான், ஒன்றும் காசு கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி புலம்புறது நிப்பாட்டி போட்டு அதை சரி பண்ணக்கூடிய வேலை உங்கள் கையில் இருக்கிறது. சரி பண்ணக்கூடிய வேலை ஒன்று இருக்குது. அதை வந்து எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் பேச்சிலையும், உங்கள் நடக்கையிலையும், உங்கள் செயல்களிலையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற அந்த ஞானத்தை கொண்டு நீங்கள் என்ன செய்யலாம், சரி பண்ணலாம். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள், அல்லேலூயா. அதாவது நீங்களாம் வந்து அநேகரை போஷிக்கக்கூடிய தாய்மார்கள். எங்கே சொல்லுங்கள், நான் அநேகரை போஷிக்கக்கூடிய தகுதி படைத்தவள். அல்லேலூயா. பக்கத்து ஆளை பார்த்து சொல்லுங்கள், நீங்களாம் சாதாரண ஆள் இல்லை. உன் வீட்டை போஷிக்கிறதுக்கு மாத்திரம் இல்லாமல் அநேகரை சாப்பிட வைக்கிறதுக்கு, அநேகரை போஷிக்கிறதுக்கு நீங்கள் தகுதிப்பட்டிருக்கிற அப்படிப்பட்ட வல்லமை உனக்குள்ளே இருக்குது. சும்மா மதன்னு இருக்காத, உனக்குள்ள வல்லம் இருக்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. சரி, ஒரு அம்மா வந்து போஷிச்சிச்சு. ஒரு அம்மா என்ன பண்ணுச்சு, போஷிச்சிச்சு. அந்த அம்மா ஒரு போஷிச்சு நடந்தனால பஞ்சகாலத்தில் அவங்க சொந்தக்காரங்க அத்தனை பேரும் சாப்பிடும்படியாக அந்த ஒரு அம்மா மூலமாக கர்த்தர் பெரிய காரியத்தை செஞ்சார். ஒரு கையை தட்டு. அந்த அம்மா போல நீ மாறணும். அந்த அம்மா ஒரு ஆளை போஷிச்சிச்சு. அந்த அம்மா எத்தனை பேரை போச்சு, ஒரு ஆளுக்கு சாப்பாடு கொடுத்துச்சு. அந்த ஒரு ஆளுக்கு சாப்பாடு கொடுத்தனால பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் அந்த அம்மா மூலமாக மாவு சட்டியில் மாவு குறையில, எண்ணெய் சட்டியில் எண்ணெய் குறையில, மாவு உற்பத்திகிட்ட இறஞ்சி ஒரு லேடிஸ் மூலமாக, ஒரு அம்மா மூலமாக. கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தீங்களா? மாவு உற்பத்தி ஆகக்கூடிய சக்தி அந்த அம்மாட்ட இருக்குது.
வீட்டுக்குள்ள மாவு சட்டியும் அரிசி டச்சியும் பருப்பு டப்பாவும் அது பாடு உற்பத்தி ஆகிட்டே இருக்குது. நீ கடையில் வாங்கிட்டு வந்து டப்பாவில் போட வேண்டிய அவசியம் இல்லை. மாவு சட்டிக்குள்ள மாவு உற்பத்தி ஆகிட்டே இருக்குது. யார் மூலமா? அந்த அம்மா பேர் என்ன? பேர் போடலை, சாரி பார்த்து அந்த அம்மா பேர் ஊர் பேர் போட்டிருக்கு. வாசிங்க 1 ராஜாக்கள் 17:11-16. அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றாள். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதலில் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும். ஒரு அலையில சொல்லுங்க, அதாவது தேசத்தில் மழை இல்லை, பார்த்துக்கொள்ளுங்க, பஞ்சம். ஆனால் இங்கே ஒரே ஒரு அடை என்ன வேலை பண்ணுது தெரியுமா? ஒரே ஒரு அடை என்ன வேலை பண்ணுதுன்னா, எலியாவுக்கு அந்த ஒரு அடையை கொடுத்தனால தேசத்தில் மழை பெய்கிற வரைக்கும் மாவு சட்டியில் மாவு என்ன செய்யலை, குறையலை. அந்த அம்மா என்ன சொல்லுது, ஒரு கைப்பிடி மாவு தான் இருக்குது, இந்த ஒரு மாவை வச்சு நான் பண்ணி நானும் என் மகனும் சாப்பிட்டுட்டு சாக போகிறேன் அப்படிங்குது. அல்லேலூயா. ஆனால் அந்த சாவிலிருந்து காக்கும்படி எலியா போய் என்ன பண்ணுறாரு, அந்த அடையை கேட்குறாரு, அந்த அம்மா கொடுக்குது. அது நிமித்தமாக மாவு சட்டியில் மாவு குறையலை. அப்போ இந்த அம்மா ஒரு காரியம் பண்ணிச்சு பாருங்கள். இந்த அம்மா என்னது, ஒரு லேடிஸ் இல்லையா? அப்போ சாரி பார்த்து விதவை. அந்த அம்மா பேர் போடலை, விதவை. ஆனால் மகன் இருக்கான். என்ன இருக்கான்? மகன் இருக்கான். சாவுக்கு ஒப்பு கொடுத்து சாவுக்கு அர்ப்பணித்த அந்த அம்மா எலியாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஒரு அடை சுட்டனால அந்த தேசத்தில் மாவு சட்டியில் மாவு எண்ணெய் சட்டியில் எண்ணெய் குறையலை. அப்போ இந்த அம்மா மூலமாக ஒரு பெரிய அற்புதம் நடந்திருக்கிறது. அப்போனா என்ன அற்புதம்? இந்த அம்மா மூலம் என்ன அற்புதம் நடந்துச்சு? இந்த அம்மா மூலமாக என்ன அற்புதம் நடந்துச்சு? வீட்டுக்குள்ளே அந்த அம்மா கடையில் போகாமல், தெருவுக்கு போகாமல், வீட்டுக்குள்ளேயே மாவு என்ன செஞ்சிச்சு, உற்பத்தி ஆச்சுச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இது இந்த அம்மா யார் மூலமாக நடந்தது? ஆண் மூலமாக நடந்துச்சா, பெண் மூலமாக நடந்துச்சா? அல்லேலூயா. இந்த அம்மாட்ட நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, மாவு வாங்கிட்டு போகிறாங்க, நிறைய பேர் எண்ணெயை வாங்கிட்டு போகிறாங்க. இந்த அம்மா நிறைய பேர்த்துக்கு என்ன செய்யுது, நிறைய பேர்த்த போஷிக்குது. அல்லேலூயா சொல்லுங்கள். அப்போ நீங்களாம் நிறைய பேர்த்த போஷிக்கிற ஒரு ஆளாக மாறணும். எப்படி போஷிப்பீங்கன்னா, உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு அற்புதம் நடந்தே ஆகணும். அந்த அற்புதம் உற்பத்தி ஆகிற ஒரு வல்லமை உங்களுக்குள்ளே இருக்கிறது, உற்பத்தி பண்ணக்கூடிய வல்லமை உங்களுக்குள்ளே இருக்கிறது. ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நீங்கள் என்ன செய்யணும் கேட்டீங்க, இந்த சாரிவாத்து போல் நீங்கள் என்ன செய்யணும், அற்புதங்களை பண்ணணும், பார்த்துக்கொள்ளுங்க. அப்புறம் எப்படி மாவு சட்டியில் மாவு வரும், அரிசி டப்பில் எப்படி அரிசி வரும் அப்படின்னு கேட்டால், அவர் வர வைப்பார். யாராச்சும் கொட்டிக்கிட்டே இருப்பாங்க, நீ கேட்காம யாராச்சும் கொட்டிக்கிட்டே இருப்பாங்க உன் டப்பாவில். அல்லேலூயா, அல்லேலூயா. இது யார் மூலம் நடந்துச்சு? பெண்கள் நடக்குது. அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. 2 ராஜாக்களை 5:2-4 வாசிங்க. சீரியாவில் இருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைபிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசினிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார். இப்போ இங்கே பாருங்க, இந்த அம்மா ஒரு சாதாரண ஒரு சின்ன பிள்ளை, வயசு ஒரு 12 வயசு 13 வயசு இருக்கும். அந்த பிள்ளை என்ன செய்யுது, ஒரு நாகமான் தளபதி வீட்டு வேலைக்கு போகுது. எங்கே போகுது? நாகமான் ராஜாவுக்கு லெஃப்ட் ரைட்டாக இருக்கிற தளபதி, அந்த தளபதி வீட்டுக்கு வேலைக்காரியாக என்ன செய்ய இந்த பிள்ளை போகுது. அப்போ போகும்போது குஷ்டம் இருக்கிறத மனைவி வருத்தப்படுது. மனைவி வருத்தப்படும் போது இந்த வேலைக்கார பிள்ளை என்ன செய்யுது, வருத்தப்பட்டுட்டு அந்த நாகம்மாவுடைய மனைவிட்ட என்ன செய்யுது, பேசுது. என்ன பேசுது? அம்மா, எஜமான அம்மாவே, எங்கள் ஊரில் எலிசாவுன்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் இயேசுவின் நாமத்தில் அவர் ஜெபிப்பார், சுகம் கிடைக்கும். இந்த குஷ்டமெல்லாம் அவருக்கு ஒரு அற்பமான ஒரு காரியம். நீங்கள் படைத்தளபதி என்ன பண்ணுங்கள், உங்கள் வீட்டுக்காரர் என்ன செய்யுங்க, நீங்கள் அங்கே அனுப்புங்க. அங்கே அனுப்பிட்டீங்கன்னா அவர் சுகத்தோடு வருவார் அப்படின்னு சொல்லி என்ன செய்யுது, அது பாட்டுக்கு வீடு தான் வேலை உண்டு, தான் சம்பளம் வாங்கிட்டு கம்முன்னு வீட்டு வேலையை பார்த்துட்டு கம்முன்னு இருந்திருக்கலாம்ல. அங்கே என்ன செய்யுது, அங்கே வேலை பார்க்குற இடத்துல அற்புதர் இயேசுவை, ராஜாதி ராஜாவை அங்கே மையப்படுத்தி, இந்த இடத்துல இவர் போனான்னா சுகத்தை கிடைக்குன்னு சொல்லி ஒரு காஸ்பல்
தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இவரிடத்தில் சுகம் உண்டு, இவரிடத்தில் பலன் உண்டு, இவரிடத்தில் அற்புதம் உண்டு, நீங்கள் அங்கே அனுப்புனீங்கன்னா அவர் சுகத்தோடு வருவார். அவர் வானாதி வானங்கள் கொள்ளாதவர் அவர் என்று கர்த்தரை மகிமைப்படுத்தி கர்த்தரை துதித்து அந்த அம்மாட்ட சொல்லுது. ஆனால் இவர்கள் கர்த்தரை அறியாதவர்கள், கர்த்தரை அறியாத அந்த நாகமான் வீட்டில் தன் மனைவிட்ட சொல்லும்போது மனைவி என்ன பண்ணுறா, தன்னுடைய கணவன் என்ன செய்கிறா, சொல்கிறா, எங்க இந்த மாதிரி இந்த பிள்ளை வேலை பக்கத்தில் அந்த ஊரில் வந்து இப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாராம், ராஜாதி ராஜா இயேசு மகாராஜா கர்த்தாதி கர்த்தர், அவர் நாமத்தில் அவர் தொட்டு சுகத்தை கொடுத்தாருன்னா சுகம் ஆயிருமா, நீங்கள் அங்கே போங்க அப்படின்னு சொன்னோன்னா நாகமன் என்ன பண்ணுறாரு, கிளம்புறாரு. பார்த்துக்கணும், கிளம்பி அங்கே போய் 7 தினம் தண்ணியில் முங்கி எந்திரிக்கிறாரு, சுகத்தோடு வர்றார். அப்போ இந்த பிள்ளை என்ன பண்ணுச்சு, இந்த பெண் பிள்ளை என்ன பண்ணுச்சு, அது உண்டு அது வேலை உண்டுன்னு இருந்துச்சா? அங்கே என்ன செய்யுது, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துது. அற்புதர் இயேசுவை, ராஜாதி ராஜாவை என்ன செய்யுது, மகிமைப்படுத்துது. அப்போ ஒரு பலவீனம் இருக்கிற இடத்துல, ஒரு போராட்டம் இருக்கிற இடத்துல, ஒரு நெருக்கம் இருக்கிற இடத்துல இந்த நெருக்கத்தோடு நீங்கள் வாழ வேண்டிய அவசியம் இல்லை, இந்த பலவீனத்தோடு நீங்கள் வாழ வேண்டிய அவசியம் இல்லை, இந்த குஷ்டரோகத்தோடு நீங்கள் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, தேவனுடைய மனுஷன் இருக்கிறாரு, அங்கே போனால் சுகம் கிடைக்கும், அவர் இயேசுவின் நாமத்தில் சுகத்தை வாங்கி தருவார், நீங்கள் போங்க என்று அங்கே ஒரு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியான ஒரு வல்லமை அந்த பெண் பிள்ளைகிட்ட இருந்துச்சு. இது யார் பண்ணுற, ஆம்பளை பண்ணுறன்னா பெண் பண்ணுதான், ஒரு பெண் பிள்ளை பண்ணுது. பார்த்துக்கோ, ஒரு பட தளபதிக்கு காஸ்பல் சொல்லக்கூடிய ஒரு கிருபை அந்த பிள்ளைக்கு பிறகு இருக்குது. பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ பெண்கள் வந்து என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஈஸியாக வந்து மக்கள்கிட்ட காஸ்பலை சொல்லலாம். பார்த்துக்கொள்ளுங்க, எத்தனை பேர் வேதனையில், எத்தனை பேர் கஷ்டத்தில், எத்தனை பேர் நெருக்கத்தில், எத்தனை பேர் பாடுகளை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, உங்களுக்கு தெரியாமல் இல்லை. நீங்கள் போய் இயேசுவின் நாமத்தில் சுகத்தை பெற்றுக்கலாம், நீங்கள் வாங்க என்று சொல்லும்போது கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு அற்புதம் பண்ணுவார். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து பார்த்துக்கொள்ளுங்க, இன்றைக்கி இன்னொரு பெண் இருக்குது. அந்த பெண்ணு எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நிறைய பேர் பிள்ளையை பெற்றுட்டு பிள்ளையை படிக்க வச்சுட்டு நல்ல வேலை கிடைக்கணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீ போய்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் பிள்ளைகளுக்கு வருகிற பர்சனல் மேட்ரு, பிள்ளைகளுக்கு வரக்கூடிய பலவீனம், பிள்ளைகளுக்கு வரக்கூடிய மன அழுத்தங்கள், பிள்ளைகளுக்கு வரக்கூடிய போராட்டங்களை வந்து தாய் தாப்பனுக்கு தெரியாது. பிள்ளைகளை படிக்க வைக்கிறீங்க, வளர்க்குறீங்க, சாப்பாடு கொடுக்குறீங்க, பீஸை கட்டுறீங்க. ஆனால் அந்த பிள்ளைகள் உள்ளத்தில் என்ன இருக்கிறது, அந்த பிள்ளைகள் கர்த்தரிடத்தில் இருக்கிறதா, அந்த பிள்ளைகள் கர்த்தரிடத்தில் வளருகிறதா, அந்த பிள்ளைகள் கர்த்தருக்கேற்ற பிள்ளைகளாக இருக்கிறதா என்பதை அறியாமல் நிறைய பெற்றோர்கள் இருக்கிறீங்க. பார்த்துக்கொள்ளுங்க. அப்படி தான் ஒரு பிள்ளைக்கு வந்து ஒரு பலவீனம் வந்துருச்சு, பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிற பலவீனம் வந்துருச்சு. அப்போ அந்த பலவீனம் வந்தோடனே அந்த அம்மா வந்து பிள்ளைக்கு தலையெழுத்து அவ்வளோதான், சாகத்தான் போகுது அப்படின்ட்டு அந்த அம்மா என்ன செய்யல, அந்த பிள்ளையை விட்டுட்டு என்ன பண்ணுது, அதை பிள்ளைக்கு சுகத்தை கொடுக்கும்படி, பிள்ளைக்கு பலனை கொடுக்கும்படி ஏசப்பாட்டை தேடி வருகிறது. மத்தேயு 15:21-28. பின்பு இயேசு விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். இப்போ கவனிங்க, இந்த அம்மா என்ன செய்யுது, ஏசப்பா இருக்கிற இடத்துக்கு தேடி போகுது. தேடி போய் ஒரு விண்ணப்பத்தை வைக்குது. யாருக்காக? அப்போ பிள்ளைக்காக ஏசப்பாட்டா என்ன செய்யுது, ஜெபிக்குது. அது எதுக்காக ஜெபிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிள்ளைக்கு என்ன இருக்குன்னா, பிள்ளைக்கு ஒரு கொடிய பலவீனம் இருக்கிறது, பிள்ளைக்கு ஒரு கொடூர நோய் இருக்கிறது, ஒரு பிசாசு அலக்கழித்து கொண்டு இருக்கிறது, எல்லா பக்கமும் போய் ஒன்றும் குணமாகலை. ஆனால் இயேசுவை தேடி வர்றா. இயேசு தான் இதுக்கு வழி, வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இயேசுக்கிட்ட தேடி வர்றா. பார்த்துக்கொள்ளுங்க. ஆனால் இயேசு என்ன பண்ணுறாரு, கேட்டவரனே பதில் கொடுக்கல, கேட்டவரனே சுகத்தை கொடுக்கல. அவர் என்ன பண்ணுறாரு, ஏசப்பா யூதன், இந்த அம்மா பேர் சமாரியன். அப்போ அவர் சொல்கிறாரு, பிள்ளையின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுவதல்ல என்று சொல்லும்போது இந்த அம்மா என்ன சொல்லுது, இந்த அம்மாட்ட ஒரு தாழ்மை வெளிப்படுகிறது. அந்த பிள்ளையின் மேஜிலிருந்து விழுகிற துணிக்கே நாய் திங்குமேன்னு சொல்லும்போது, ஏசப்பா, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது அப்படின்றாரு. சொல்லி அடுத்த நிமிஷத்தில் அங்கே பிள்ளை சுகமாகறான். அன்பார்ந்தவளே, இன்றைக்குள்ள தாய்மார்கள், இன்றைக்குள்ள தகப்பன்மார்கள், நீங்கள் பிள்ளைகளை என்ன செய்கிறீங்க, பராமரிக்கிறீங்க, கவனிக்கிறீங்க, என்ன ஃபீஸ் கட்டுறீங்க, காலேஜில் சேர்க்குறீங்க, இந்த காலேஜ் அந்த காலேஜ் சேர்க்குறீங்க. ஆனால் அந்த பிள்ளைகளுடைய சுகத்துக்காக, அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக, அந்த பிள்ளைகளுடைய நன்மைக்காக, அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகுது, நமக்கு அப்புறம் இந்த பிள்ளை எப்படி வாழப்போகுது, நான் எவ்வளோ நாளைக்கு உயிர் இருந்த போகிறேன், எனக்கு அப்புறம் இந்த பிள்ளை வாழ்க்கை இருக்குமா, இந்த பிள்ளை வாழ்க்கை கட்டப்படுமா அப்படிங்கிறத எந்த தாயும் எந்த தகப்பனும் யோசிக்கிறது கிடையாது. பிள்ளைகளுக்காக நீங்கள் என்ன செய்யணும், டெய்லி தேவ சமூகத்தில் உட்காரன்னு பார்த்துக்கொள்ளுங்க. இன்றைக்கி கர்த்தர் உங்களுக்கு கிருபையை கொடுத்துருக்கிறார். என்ன கிருபை கொடுத்துருக்கிறாரு, உன் பிள்ளையை பற்றி நீ அறிந்து கொள்ளும்படி,
உன் பிள்ளை எதிர்காலத்தை குறித்து நீ தெரிந்து கொள்ளும்படி கர்த்தர் பெரிய கரிசனை. இங்கே ஒரு வசனம் இருக்குது, நியாயாதிபதியில் 13:12. மனோசா என்கிற ஒரு தகப்பன் இருக்கிறார். அவர் என்ன செய்றாரு, தான் பிறந்த பிள்ளையை என்ன அந்த பிள்ளையை எப்படி வளர்க்கணும், அந்த பிள்ளைக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு கர்த்தரிடத்தில். கர்த்தர் அதை கொண்டு வெளிப்படுத்துகிறார். அது மாத்திரமில்ல, ஆதியாகமம் 25, 22, 23 ஒரு அம்மா பிள்ளையை பெக்குது. அந்த பிள்ளை ரெட்டை பிள்ளையை பெக்குது. அந்த ரெட்டை பிள்ளையை பெக்குது, எனக்கு ரெட்டை பிள்ளையை கொடுத்துட்டீங்க, இந்த பிள்ளைக்கு என்ன, இந்த பிள்ளை எதிர்காலம் எப்படி இருக்க போகுது, இந்த பிள்ளை எப்படி இருக்க போகுது, இந்த பிள்ளையை நான் எப்படி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெத்த தாய் பச்சை உடம்புல, குழந்தைய பெத்த உடனே பச்சை உடம்புல அந்த ரெஸ்ட் எடுக்காம உடனே தேவ சமூகத்துக்கு போய் இந்த பிள்ளை எப்படி இருக்க போகுது, அந்த பிள்ளை எப்படி இருக்க போகுது என்று கர்த்தரிடத்தில் விசாரிக்க போனேன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நீங்க பெற்றிருக்கீங்க பிள்ளைகளை, பொம்பளை பிள்ளை பெற்றிருக்கீங்க, ஆம்பளை பிள்ளை பெற்றிருக்கீங்க. இந்த பிள்ளைக்கு வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, இந்த மகனுக்கு வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, என் மகன் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ போறா, என் மகன் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ போறா, என் மகன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கலையே, என் மகளுக்கு திருமணம் நடக்கவில்லையே, ஏன் காரணம், என்ன காரணம், என்கிட்ட நீங்க பேச மாட்டீங்களா, என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா, என் மகன் படிச்சிருக்காளே, என் மகளுக்கு நல்ல வேலை கிடைக்கலையே, ஒரு நிரந்தர வருமானம் இல்லையே, என் மகள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கல, இதுக்கு என்ன செய்யணும், ஏது செய்யணும், எனக்கு பதில தாங்க, எனக்கு சொல்லி தாங்க அப்போ சொல்லி தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஒரு ஜெபிச்சு அந்த ஜெபத்துக்கு பதிலை கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமை உங்களுக்குள்ள இருக்கிறது, பதிலை வாங்கக்கூடிய ஆற்றல் சக்தி உங்களுக்குள்ள இருக்கிறது. கர்த்தர் உங்களோட பேச ஆயத்தமா இருக்கிறார். அப்படித்தான் இந்த அம்மா லேடிஸ் பேசுச்சு. கர்த்தர் விளக்கம் கொடுக்கிறார். வாசிங்க ஆதியாகமம் 25, 22, 23. அவள் கற்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டிருந்தன. அப்பொழுது அவள், இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். கர்த்தரிடத்தில் இங்க ரெட்டப்பிள்ளை பிறக்குது, ஏறுங்க நிமிருங்க கொஞ்சம், ரெட்டப்பிள்ளை பிறக்குது. ரெட்டப்பிள்ளை பிறந்தவொன்னு ஆண்டவரே இந்த ரெட்டப்பிள்ளை பிறக்குது, ஒருத்தன் கையை பிடிச்சி ஒருத்தன் வர்றான், இவன் வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, அவன் வாழ்க்கை எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்க போனாளா போலையா? போச்சுல. நீங்கள் பிள்ளைகளை வச்சுருக்கீங்களா? கை தூக்குங்க. நீங்கள் பிள்ளையை பார்த்தோன்னே ஆம்பளை பார்க்குறீங்க, பொம்பளை பார்க்குறீங்க. உடனே நீங்கள் பிள்ளை பார்த்தோன்னே இந்த ஆம்பளை பையன் அழகாக இருக்கான், இவன் எதிர்காலம் எப்படி இருக்கும், எனக்கு சொல்லித்தரீங்களா ஏசப்பா அப்படின்னு யாராச்சும் கேட்டிருக்கீங்களா? இவன் என்ன படிப்பான் ஆண்டவரே என்னைக்காவது கேட்டிருக்கிறீங்களா? இவன் உள்நாட்டில் இருப்பானா வெளிநாட்டில் இருப்பானா என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா? இவன் என்ன வேலைக்கு பார்க்க போகிறான் எந்த தாய்மாராச்சும் கேட்டிருக்கீங்களா? சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்கள் எத்தனை பிள்ளைங்க கஷ்டப்பட்டு படிக்க மாட்டாமல், நீங்கள் எத்தனை பிள்ளைங்க படிச்சு போட்டு வேலை இல்லாமல் இருக்குது, நீங்கள் எத்தனை பிள்ளைங்க திருமண வயதை தாண்டி திருமணம் முடிக்காமல் இருக்கிறாங்க. அப்போ அது ஏன் சரியான வாழ்க்கை அமையலை? அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், நீ பிள்ளையை பெற்றெடுத்த பாரு தாய் தகப்பேன், அந்த தாய் தகப்பேன் என்ன செய்யணும், எதுக்கு எனக்கே இந்த பிரச்சனை, எனக்கே இந்த பாடு, எனக்கே இந்த போராட்டம் அப்படின்னு சொல்லி ஏசப்பட்டு நீங்கள் போய் கேட்கலாமா? ஏசப்பட்டு நீங்கள் போய் என்ன செய்யலாமா? நம்ம என்ன செஞ்சிச்சு கேட்டுச்சா கேட்கலையா? வாசிக்க திருப்பி. அவள் கற்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டிருந்தன. அப்பொழுது அவள், இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். போலையா? எந்த ஜெபத்துக்கு போனா? எதுக்காண்டி ஜெபிச்சா இந்த அம்மா? இந்த பிள்ளைகளை குறித்து மற்ற காரியத்தை கேட்கல. பணம் வேணும், நகை வேணும், நட்டு வேணும், போல்ட் வேணும், வீடு வேணும், வாசல் வேணும், அது வேணும், இது வேணும், இடம் வாங்கணுமே, அதை வாங்கணுமே, என் பிள்ளைக்கு நகை எடுக்கணுமே, போல்ட் எடுக்கணுமே, அப்போல்லாம் நம்ம கேட்கல. ஏன் பிள்ளையுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகுது? நீங்கள் ரெட்டை பிள்ளையை கொடுத்துட்டீங்க, இந்த பிள்ளை எப்படி இருக்க போகிறான் எனக்கு நீங்கள் வெளிப்படுத்துங்க, எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லி என்னோட பேசுங்கன்னு சொல்லி இந்த அம்மா கேட்குது. அப்படி கேட்கும் போது கர்த்தர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? 2 ஜாதிகள் உன் கற்பத்தில் உண்டாயிருக்கிறது, 2 ஜாதிகள் உன் கற்பத்தில் உண்டாயிருக்கிறது, 2 வித ஜனங்கள் உன் வயிற்றில் இருந்து பிரியும், அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள், மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார். நடந்துச்சா நடக்கலையா? நடந்துச்சா? பெத்த தாய் பதில் வாங்கிடுச்சா வாங்கலையா? அப்போனா இன்னைக்கு இதே இந்த ரெபெக்காள் தேவ சமூகத்துக்கு போனாள். இவ போய் கேட்கும்போது குழந்தை பெற்றுட்டு 30 நாளுக்கு அப்புறம் வீட்டை விட்டு வெளியே போகணும், வீட்டுக்குள்ளே தான் கிடக்கணும், படுத்தபடி இருக்கணும், அம்மா வீட்டில் இருக்கணும். அவங்க குழந்தைய பற்றி எனக்கு படுத்திருப்பாங்க, அம்மா காப்பியை போட்டு கொடுப்பாங்க, டீயை போட்டு கொடுப்பாங்க, மாத்திரையை கொடுன்னுவாங்க, தூக்கி உட்கார வைப்பாங்க, வந்து பாத்ரூமுக்கு போகணுவாங்க. அப்படி ஒரு 15 நாள் அந்த தாய் வர்ற வாடு இருக்கு. மக குழந்தைய பெற்றுட்டா. ஆனால் இந்த அம்மா குழந்தைய பற்றோன்னு எங்கே போச்சு? குழந்தைய பற்றோன்னு எங்கே போச்சு? கர்த்தர் சமூகத்தில் விசாரிக்க போனாள், ஜெபிக்க போனாள், கேட்க போனாள். என் பிள்ளை எப்படி இருக்க போகுது, என் மகன் எப்படி வளர போகிறான்? அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கி பிள்ளைகளை குறித்து அநேக பேர் கலங்கி கொண்டு இருக்கிறீங்க.
ஏசியா 45 சொல்லப்பட்டிருக்கு, வரும் காரியங்களை என்கிட்ட கேளுங்க, உங்கள் பிள்ளைகளின் கரங்கள். வாசிக்கும் பார்ப்போம். ஏசியா 45. இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்கிறதாவது, வருங்காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள், என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள். கவனிச்சிங்களா? இந்த நாட்களிலே 100% 75% அநேக பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து கலங்குற சூழ்நிலை இருக்கிறது. என்னதான் முட்டி மோதி நீங்கள் ஜெபிச்சாலும் பிள்ளைகள் ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கை வாழ முடியாமல், ஒரு நிரந்தரமான ஒரு வேலை கிடைக்காமல், திருமண காரியம் நடக்காமல், நிரந்தர வருமானம் இல்லாமல் பிள்ளைகள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற தாய்மார்கள் பார்த்து வேதனைப்பட்டு கொண்டு இருப்பதை பார்க்க முடிகிறது. ஆனால் இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி என்ன தெரியுமா? இதுக்கெல்லாம் வழி என்ன தெரியுமா? அதுக்கு தெய்வம் ஏசப்பா தான். இவங்க பழைய ஏற்பாட்டு முற்பிதாக்கள், நம்மளாம் புதிய ஏற்பாடு கிருபையின் காலத்தில் இருக்கிற பிள்ளைங்க அந்தஸ்து பெற்றவர்கள். இவர்களை காட்டில் நம்ம தான் மேன்மையானவர்கள். அப்போ இவர்களுக்கே கர்த்தர் பேசினார்னா நமக்கு பேச மாட்டாரா? நமக்கு பேச மாட்டாரா? எத்தனை பேர் பிள்ளைகளை கொடுத்து கலங்கி கொண்டிருக்கீங்க, பிள்ளைகளை கொடுத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கீங்க. உன் பிள்ளை இப்படி இருக்கும் போது இந்த மாதிரி செய்ய போகிறேன், இந்த மாதிரி வைக்க போகிறேன், இந்த வருஷத்தில் கல்யாணம், இந்த வருஷத்தில் இந்த வேலை அப்படின்னு முன்னக்கூட கர்த்தர் உங்களோட பேசிட்டார்னா நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க, கவலைப்பட மாட்டீங்க. ஆமாவா இல்லையா? ஆமாம் இல்லையா? புலம்ப மாட்டீங்க. ஆனால் இந்த அம்மாவுக்கு ரெபெக்காளுக்கு என்ன செஞ்சார்? கர்த்தர் என்ன செஞ்சார்? இடைப்பட்டார். கர்த்தர் பேசினார். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கி பேசுகிற தெய்வம் நம்மோடு இருக்கிறார். அதனால் இன்றைக்கி ஒரு நாளை ஒதுக்குங்க, உங்கள் பிள்ளைகளுக்காக தேவசம் விழுந்து கிடங்க. காணான்சி ஓடுறா, பிள்ளையை போட்டு ஓடுறா. என் பிள்ளை பலவீனமாக கிடக்கிறாளே, பிள்ளையை போட்டு ஓடுறா. எல்லா வேலையும் விட்டுப்புட்டு, ஊரை விட்டுப்புட்டு, தெருவை விட்டுப்புட்டு ஏசு எங்கே இருக்கிறாரு தேடி போகிறா. இங்கே தேடி வாங்க ஏசப்பட்ட. யாருக்காக? உங்கள் பிள்ளைகளுக்காக. ஏசப்பா சிலுவை சுமந்து போகும்போது பெண்கள் எல்லாம் அழுகிறாங்க. பெண்கள் என்ன செய்கிறாங்க? அழுகிறாங்க. ஆனால் அவர் நின்று சிலுவையை தூக்கி நிப்பாட்டிட்டு சொல்கிறாரு, எனக்காக அழாதீங்க, உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்க. எதுக்கு இந்த வார்த்தையை சொன்னார்னே தெரியல. அழுகாதீங்க, பயப்படாதீங்க, நான் சீக்கிரம் உயிர்த்து எழுந்துருவேன், 3ஆம் நாள் வந்துடுவேன் அப்படி சொன்னால் கூட பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லலை. அவர் என்ன சொல்கிறாரு? ஏன் அழுகிற? எனக்கே ஏன் அழுகிற? உனக்காக அழு, உன் பிள்ளைக்கு. ஏன் இந்த வார்த்தையை சொன்னார்னு ஒன்றுமே புரியலை. ஏன் இப்படி சொல்லணும்? அவர் உனக்காக அழு, உன் பிள்ளைக்காக அழு அப்படின்னா அப்போயே சொல்கிறாரு, உன் பிள்ளைக்காக என்ன செய்ய, அழுது ஜெபம் பண்ணு அப்படிங்கிறார். அவருக்கு தெரிஞ்சிருக்கு ஏசப்பாவுக்கு. ஏசப்பா எத்தனையோ காரியத்தை சொல்லி கொடுத்துருக்கிறாரு. ஆனால் பாடுகள் பட்டு வேதனைப்பட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நீ பிள்ளைக்காக அழுது ஜெபம் பண்ணுங்கிறார். நீ எனக்காக அழாத மகளே, ஏன் அழுகிற? நான் வந்த வேலையை பிதான் சித்தத்தை நிறைவேற்ற வந்துட்டேன், உங்களுக்காக அழுங்கள், உங்கள் பிள்ளைக்காக அழுங்கள் அப்படிங்கிறார். அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்? உங்கள் பிள்ளைகளுக்காக அழுகையின் ஜெபத்தை ஏறெடுக்கணும். உங்கள் பிள்ளைகளுக்கு இப்போ இருந்தே நீங்கள் ஒரு சின்ன பிள்ளை வச்சுருக்கீங்களா, 5 வயசா 6 வயசா, இப்போ இருந்தே உங்கள் பிள்ளைக்கு என்ன செய்யணும்? நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கணும். அப்படி ஜெபிக்க ஆரம்பிச்சிங்கன்னா எதிர்காலத்தில் உங்கள் பிள்ளையை அற்புதமாய் வாழ்வாங்க. எந்த பிக்கல் பொடுங்கல், எந்த ஒரு போராட்டம், எந்த ஒரு பலவீனம், எந்த ஒரு நெருக்கம், எந்த ஒரு நிந்தை எதுவுமே உங்கள் பிள்ளைக்கு என்ன செய்யாது. கர்த்தருக்குள்ள பிள்ளைகளை நீங்கள் என்ன செய்யணும்? வளர்க்கணும், பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்தபடியாக இன்னொரு அம்மாவை நான் கூப்பிட்றேன், பார்த்துக்கொள்ளுங்க. மத்தேயு 9, இன்னொரு அம்மா 9, 20 to 22. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். ஹல்லேலூயா. இந்த அம்மாவுக்கு என்னது? ஒரு வியாதி. இந்த அம்மாவுக்கு என்னது? 12 வருடம் உள்ள பெரும்பாடு இரத்தப்போக்கு நோய். அப்போ இந்த அம்மா ஒரு செல்வந்தர், பணம் வச்சுருக்கிற ஒரு அம்மா. அப்போ இந்த அம்மா என்ன பண்ணுச்சு? அந்த பணத்தை பூரா என்ன செஞ்சிருச்சு? அழிச்சிருச்சு. பணத்தை பூரா செலவு பண்ணிருச்சு. மார்க்கு 5:26. அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது. அப்போ இங்க இருங்க, தனக்கு உண்டான எல்லா பணத்தையும் என்ன பண்ணிருச்சு? இந்த அம்மா செலவு பண்ணிருச்சு. மெடிக்கலுக்கு. எதுக்கு செலவு பண்ணுச்சு? ட்ரீட்மெண்ட்டுக்கு. எப்படி போட்டிருக்கு பைபிளில்? அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்படுகிற பொழுது தனக்குண்டான எல்லாவற்றையும் என்ன செஞ்சிருச்சு? செலவு பண்ணிருச்சு. காசு, பணம், நகை, நட்டு எல்லாத்தையும் விற்று ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கு. ஆனால் சற்றாகிலும் குணமடையலை. என்ன செய்யலை?
சற்றாயிலும் குணமடையலை. கடைசியில் ஒரே வழி இயேசு தான் அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவை தேடி ஆரம்பிக்குது. அந்த அம்மா இயேசுவின் ஆடையை தொடுகிறாள். அந்த அம்மா சுகத்தை பெறுகிறாள். அல்லேலூயா. நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலவீனம் இருக்குமானா சுகத்தை கொடுக்குற தெய்வம் இயேசு ஒருத்தர் தாங்க. அவர் தான் உள்ளான உறுப்புகளை உண்டாக்குனவர், படைச்சவர். அப்போ இந்த அம்மா இயேசு மேலே நம்பிக்கை வச்சு என்ன செஞ்சிச்சு, போச்சு, ஒரு சுகத்தை பெற்றுக்கொண்டது. அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. நான் எதுக்கு வெறும் அம்மாக்களாக பொறுக்கி எடுத்து சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சரியாகணும், எல்லாத்துலேயும் சரியாகணும். அப்போ இந்த அம்மா இப்படி தான் செஞ்சிச்சு, அப்போ நம்மளும் இப்படி செய்யணுமா வேணாமா? அல்லேலூயா. இப்போ நீங்களாம் ஏசப்பட்ட அழகாக ஏசப்ப முன்னாடி உட்கார வச்சு நீங்கள் அவருக்கு முன்னால் அழகாக உட்காந்து பேசக்கூடிய ஆளுங்கம்மா நீங்களாம். ஒரு ஆமென் சொல்லுங்கள். எல்லாம் சொல்லுங்கள். ஏசப்பட்ட இந்த சமரியை பண்ணி பேசுனது போல் நான் பேச போகிறேன். அல்லேலூயா சொல்லுங்கள். மார்த்தாள் மரியாள் பேசுனது போல் நான் பேச போகிறேன். அல்லேலூயா. அப்போ நீங்கள் பேசுனா என்ன பேசுவீங்க? ஏசப்பா பார்த்துட்டாலே போதும் உங்கள் பிரச்சனை முடிஞ்சு போயிடும். நீங்கள் பேசவே வேணாம். அவர் உங்களை மகளே அப்படின்னா போதும், அப்பா அப்படி கீழே விழுந்துருவீங்க. நீங்கள் வாயை திறந்து எதுவுமே சொல்ல வேண்டாம். எனக்கு வீட்டு பிரச்சனை, காட்டு பிரச்சனை, நாட்டு பிரச்சனை, அவங்க கடை, இங்கே கடை, அவனுக்கு வேலை கிடைக்கல, இவனுக்கு வேலை கிடைக்கல, வீட்டில் ஒரே பஞ்சாயத்தாக இருக்குது, என்ன செய்யணும் தெரியல. அப்போ நீங்கள் என்ன செய்யலாம், ஒப்பிச்சு அவர்கிட்ட சொல்லலாம். ஆனால் ஏசப்பா சொல்ல மாட்டார். மகளே, நீ ஜெபிப்பதுக்கு முன்னுமே உனக்கு என்ன தேவை என்பதை நான் அறிஞ்சு வச்சுருக்கிறேன். அல்லேலூயா. இப்போ நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே உட்காந்துருக்கிற அத்தனை பேர் ஏசப்பாட்ட பேசலாம். ஏசப்பாட்ட பேசுவதுக்கு நீங்கள் முயற்சி எடுக்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா வரும் காரியங்களை என்கிட்ட கேளு. அல்லேலூயா. அப்போ நீங்கள் என்ன செய்யலாம், ஏசப்பாட்ட என்ன செய்யலாம், கேட்கலாம். சமரியா பொண்ணு அவனை பெரிய பியூர் பரிசுத்த வட்டியா இல்லை. அப்போ இன்றைக்கி நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையை அப்பாட்ட நீங்கள் ஒப்புவிக்கலாம். கர்த்தர் மேலே பாரத வச்சு கலங்கி தவிக்காது அப்படிங்கிறார். நீங்களாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எடுத்துக்கொள்ளுங்க. நீதிமொழிகள் 31:27. அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாய் இருக்கிறார். இப்போ கவனிங்க, எல்லாம் சொல்லுங்க. இயேசுவே, கொஞ்சம் நிமிருங்க. நான் இன்னையிலிருந்து என் வீட்டு காரியம் எப்படி நடக்குது என்று கண்ணோட்டமாக இருப்பேன். அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? எல்லாரும் குடும்பஸ்தர் தான், எல்லாரும் பிள்ளை கொடியை பெற்றிருக்கிறீங்க. அப்போ உங்கள் வீட்டுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத வீட்டை எப்படி நடத்தணும். அப்போ வீடுன்னு எப்படி இருக்கும், வீட்டில் என்னென்ன தேவை இருக்குன்னு சொல்லுங்கள். நான் சொல்கிறேன், வீட்டு வாடகை கொடுக்கணும், சரியா? 1. 2வது லைட்டு பில்லு கட்டணும். இப்போ எங்கள் வீட்டில் பாஸ்டமாக இருக்காங்கன்னா, லைட்டு பில் கட்டாமல் எனக்கு நான் கம்முன்னு கிடப்பேன். நாளைக்கு லைட்டு பில் கட்டணும் அப்படின்னு ஆமாப்பா, நல்ல வேலை ஞாபகப்படுத்தினப்பா அப்படின்வேன். அப்போ என்ன செய்கிறாங்க, வீட்டு காரியத்தை குறித்து கண்ணோட்டமாக இருக்கிறாங்க, லைட்டு பில் கட்டணும் அப்படின்னு. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், வீட்டு காரியத்தை குறித்து பிள்ளையை படிக்க வைக்கணும், பிள்ளைக்கு இத்தனாம் தேதி ஃபீஸ் கட்டணும். இதெல்லாம் சொல்லுங்க. நான் என் வீட்டை குறித்து கண்ணோட்டமாக இருப்பேன். அல்லேலூயா. கண்டும் காணம் இருக்க மாட்டேன். எப்போதுமே என்னென்ன தேவை என்பதை ரொம்ப கவனமாக இருப்பேன். இப்போ சொல்லுங்கள், என்னென்ன தேவை ஒரு வீட்டுக்கு? எதுவுமே செய்யாத மாதிரியும், ஒன்றும் செய்யாத மாதிரியும், ஒன்றும் அலையாத மாதிரியும் எனக்கு நானும் கம்முன்னு இருக்கிறீங்க. எல்லாம் ஆள் போட்டு வாங்கி கொடுத்துருவாராக்கும். எல்லாம் அலையிறது நீங்கள் தானேம்மா. அவர் ஒரு 5000 கூட எனக்கு நான் போயிடுவார். எனக்கு நான் அடுத்து ஃபீஸு கட்டுறது, அங்கே கட்டுறது, இங்கே கட்டுறது, அவனை பார்க்குறது, இவனை பார்க்குறது எல்லாமே நீங்கள் தானேம்மா. அவர் எனக்கு நான் போயிடுவார்ல. ஆமாம் இல்லையா? ஆமான்னு சத்தமான்னு சொல்லுங்களேன். ஆமாம் தானே? ஆமான்னு சொல்லு. அப்போ வீட்டு காரியத்தை யார் கவனிக்கணும்? சட்டமே சொல்லிருச்சு, வீட்டு காரியத்தை நீங்கள் தான் கவனிக்கணும். அந்த ஆள் கவனிக்க மாட்டார். அது அந்த தலையில் கொடுக்கல, நீங்கள் தான் கவனிக்கணும். அல்லேலூயா. அப்போ ஒரு பெண்ணு எப்படி இருக்கணுமா? அது வாசிமா சத்தம் இன்னொருக்கா நல்லா காது கொடுத்து கேளுங்க. அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல்
3 நாள் வச்சது 4 நாள் வச்சதை சாப்பிடாம. ஹலோ, ஒரு நேரம் வீட்டில் தோசை சாப்பிட்டா புளிச்சு போயிருக்கோம். என்னன்னு கேட்டால் 2 நாளாக ஃப்ரிட்ஜில் இருக்கு அப்படின்வாங்க. சோம்பலின் அப்பத்தை என்ன செய்யக்கூடாது? புசிக்கக்கூடாது. ஒரு நாள் புளிக்குழம்பு வச்சுட்டு சுட வச்சு 3 நாளை சாப்பிடாத. அதுக்கு பேர் என்னது? சோம்பலின் அப்பம். வேதம் சொல்லுகிறது சோம்பலின் அப்பத்தை புசியாமல். அப்புறம் என்ன போட்டிருக்கு? தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாய் இருக்கிறாள். தன் வீட்டு காரியம் எப்படி நடக்குது? ஏம்மா உங்கள் வீட்டுக்காரி எப்படி நடக்குது? நான் கேட்குறேன், உங்கள் வீட்டுக்காரி எப்படிமா நடக்குது? நல்லா நடக்குதுன்னு யாராச்சும் ஒரு ஆள் சொல்கிறீங்களா? நல்லா நடக்குது, கரெக்டாக நடக்குது, கரெக்டாக வீட்டு வாடகை, கரெக்டாக லைட்டு பில்லு, கரெக்டாக இருந்தாலும் காசு கொடுத்துட்றாரு, கரெக்டாக எல்லா வேலையும் நடக்குது, கரெக்டாக பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டிடுறேன், கரெக்டாக வந்து என் பிறந்த நாளுக்கு ஒரு சேலை எடுத்து கொடுத்துறாரு, கரெக்டாக வந்து என் கல்யாண நாளுக்கு ஒரு தோடு எடுத்து கொடுத்துறாரு, எல்லாம் கரெக்டாக நடக்குது இல்லையா? ஆமாவா? அல்லேலூயா. அப்போ நான் நல்லா கவனிங்களேன். எந்த நஷ்டமும் எந்த இடையூறும் எந்த நிந்தை அவமானப்படுறதுனா நீங்கள் வீட்டை கவனிக்கிறது ரொம்ப கவனமாக இருக்கணும். புருஷன் எங்கே போகிறான், புருஷன் எங்கே வரான், என்ன செய்கிறான், சாப்பிட்றானா, சாப்பிடலையா, இன்றைக்கி ஏன் சாப்பிடல கேட்கணும். இன்றைக்கி ஏன் சாப்பிடல, எங்கே போன, இந்த கண்ணோட்டமாக இருக்கணும். அவன் எப்படி டல்லாக இருக்கிறான், ஏன் இப்படி வந்திருக்கிறான், கவனிக்கணும். அதெல்லாம் இல்லை, இதெல்லாம் பெண்கள் பாடு. ஒரு புருஷன் கெட்டு போனான்னா அது காரணம் மனைவி தான். ஒரு புருஷன் தருதலை ஆகிறானா அதுக்கு காரணம் மனைவி தான். உன் புருஷன் சரியாக சம்பாதிக்கலையா அது காரணம் மனைவி தான். குடும்ப பெண்ணும் என்ன செய்யணும், கணவனை என்ன செய்யணும், கவனிக்க. நடக்கையில் பைபிள் என்ன சொல்லுது? பைபிள் கீழ்படிங்க. நடக்கையினாலே கட்ட புருஷனை நீ ஆதாயம் பண்ணி கொள்ளலாம் என்று வேதம் சொல்லுகிறது. எப்படி போட்டிருக்கு? போதனையின்றி நடக்கையினாலே உன் புருஷனை நீ ஆதாயம் பண்ணி கொள்ளலாம். உன் புருஷனை நஷ்டத்தை கொண்டு பண்ணாமல் ஆதாயம் பண்ணக்கூடிய வல்லம் உனக்குள்ள இருக்கிறது. அந்த சக்தி உனக்குள்ள இருக்கிறது. இடிஞ்சு போன வீட்டை கட்டுறதுக்கு உண்டான வல்லமா உனக்குள்ள இருக்கிறது. என் வீடு இடிஞ்சு போச்சு, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, என் புருஷன் குடிச்சிட்டு வர குடிகார கணவனை திருத்த வேண்டிய வேலை ஓ வேலை. புருஷன் சரியா சம்பாதிக்க நஷ்டம் வருதா, அதை திருத்த வேண்டிய வேலை ஓ வேலை பொண்டாட்டிக்கு. என் தலையில் தான் எங்களுக்கு அவன் குடிச்ச நான் என்ன பொறுப்பாக சாகிட்டு எனக்கு என்ன அப்படி சொல்லக்கூடாது. உங்கள் தலையில் அவர் கட்டினவர் அவர். அவனை வந்து உன் தலையில் கட்டினவர் அவர். வேறு வழி இல்லை. அவனை சரி பண்ண வேண்டிய வேலை. ஆமாம் சொல்லுங்கள். அல்லேலூயா. அதுக்கு தான் விசாரிக்கணும். அவனுடைய கணவனை வந்து விசாரிக்கணும். என்ன செய்கிறான், எங்கே போகிறான், எங்கே வர்றான், என்ன பேசுகிறான், எங்கே உட்காரல, ஏன் இப்படி லேட்டாக வர்றான், எல்லாத்தையும் கவனித்து ஆராய்ந்து பண்ணி விசாரித்து அதை சரியில்லாத காரியத்தை சரி பண்ண வேண்டியது மனைவியுடைய கடமை. எனக்கா நீ காசு கொடுத்தா போது எக்கெடுக்கட்டு போ அப்படின்னு உட்காராத. அதுக்கு மனைவிக்கு அடையாளம் கிடையாது. அதான் வீட்டை கட்டுறாள். வீட்டை கட்டுறான்னா கொத்தனார் வச்சு சிமெண்ட் வச்சு செங்கல் வச்சு கட்டுறதில்லை. புத்தியுள்ள ஸ்ரீ வீட்டை கட்டுறான்னா அப்போ பொம்பளை தான் வந்து வீட்டை கட்டுறதா, சித்தாலு கொத்தனார் வச்சு கட்டுற வீட்டை அது இல்லை. அந்த வீடை சொல்லலை, அது கொத்தனார் வேலை, அது பார்த்துக்குவார். வீட்டை கட்டுறதுனா உன் வீட்டுக்குள்ளே குடும்பம், உன் புருஷன், உன் பிள்ளை, நல்லது கெட்டது எல்லாத்தையும் நீ தான் பொறுப்படுத்தி செஞ்சு அதை கட்டணுங்கிறார், நடத்தணுங்கிறார். அதான் பெண்களுடைய கடமை. அல்லேலூயா. சொல்லுங்கள். அல்லேலூயா. அப்போ நீங்கள் என்ன செய்யணும் எல்லாம் சொல்லுங்க. வீட்டை கட்ட வேண்டிய வேலை ஏன் வேலை. எங்கே இடிஞ்சு கிடக்கோ, எங்கே விழுந்து கிடக்கோ அதை கரண்டி அடிப்பேன். கொத்தனார் கரண்டி அடிப்பேன். இடிஞ்ச இடத்துல ஒரு தட்டு அங்கே வச்சு பூசி சரி பண்ணிடுவேன். வருவேன் சாயங்காலம். அவன் ஒரு பக்கம் இடிஞ்சு வருவான். கரண்டி எடுப்பேன், சிமெண்ட் எடுப்பேன், ஒரு அடி அடிப்பேன், பூசி விட்டுவேன். அவன் சரியாயிடுவான். புரிஞ்சவங்க அல்லேலூயா. சொல்லுங்க. அது வந்து உங்கள் வேலை. அது வந்து என்னது? உங்கள் வேலை. சரி பண்ண வேண்டிய வேலை உங்கள் வேலை. கடைசியில் குத்துதே கொடையதே இவன் கெட்டு போயிட்டா அப்படின்னா அதுக்கு யார் காரணம்? நீங்கள் தான் காரணம். அவனை கெட வைக்கக்கூடாது. அது உங்கள் பாவனையிலே தெரிஞ்சுக்கணும், பார்த்துக்கணும். பாவனையில் செய்யணும், தெரிஞ்சுக்கணும், பார்த்துக்கணும். எல்லாத்தையும் சரி பண்ண வேண்டிய உங்கள் கடமை. அல்லேலூயா சொல்லுங்கள். அதான் புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறான். நீங்களாம் கட்ட வேண்டிய ஆள். ஆமென் சொல்லுங்கள். அடுத்து நீங்கள் வந்து சில பேர் கெட்டு போகிறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டீங்க, நஷ்டப்படுறதுக்கு காரணம் தான் வாயினால். உங்கள் வாயில் என்னென்ன வரணும் அதை மட்டும் நீங்கள் பேசினா போதும். என்ன வரணும்? நீதிமொழிகள் 31:26. தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள். சொல்லுங்க. என் வாயை
நல்லா சொல்லு சத்தமா, என் வாயை, என் வாயை நான் திறந்தேனா கண்டதை பேச திறக்க மாட்டேன். ஞானம் விளங்க வாயை திறப்பேன். அப்புறம் என்னது? தயையுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. எப்படி இருக்கணுமா? தயவுள்ள ஏன் நாவுல இருக்கிறது. எங்க லேடிஸ் புறம் கையை தூக்கு, லேடிஸ் புறம் அப்படியே கையை தூக்கிட்டே சொல்லணும். சொல்லுங்க, ஏன் வாயில ஞானம் மட்டும்தான் வரும், ஞானமுள்ள வார்த்தை மட்டும்தான் வரும், தயவுள்ள போதகம் தான் வரும். தயவு, தயவு, அன்பு, சமாதானம், இது மட்டும்தான் என் வாயில் வரும். கடிந்து கொள்ளுதல், நஷ்டம் எதுவும் வாயில் வராது. நான் உறுதி எடுக்கிறேன் இன்னையிலிருந்து. அல்லேலூயா. அப்போனா உங்கள் வாயை ஞானம் தான் வரணும். ஞானமான வார்த்தை. இன்னொரு வார்த்தை என்னது? தயவுள்ள வார்த்தை. தயவு, இது மட்டும்தான் பேசுறதுக்கு வாயை திறக்கணும். தேவையெல்லாம் வாயை திறந்தீங்கன்னா அது உங்களுக்கு நஷ்டமாயிரும். பிரசங்கி 5:6, உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க, உன்னுடைய மாமிசத்தை பாவத்துக்கு உள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கொடாதே, உன் வாய்க்கு இடம் கொடாதே, அது புத்தி பிசகினால் செய்தது என்று தூதனுக்கு முன் சொல்லாதே. அல்லேலூயா. தெரியாமல் பேசிவிட்டேன் அப்படின்னு சொல்லி தூதனுக்கு முன்னாடி என்ன செய்யக்கூடாது? தெரியாமல் வஞ்சிவிட்டேன், தெரியாமல் திட்டுவிட்டேன், தெரியாமல் நாயின்ட்டேன், பேயின்ட்டேன், சில மிருகத்து பேரை சொல்கிறது, அப்போல்லாம் என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. சில பேர் சில தாய்மார்கள் பிள்ளையை மிருகத்து பேரை சொல்லி என்ன செய்வாங்க? கூப்பிடுவாங்க. மிருகத்து பேரை சொல்லி கூப்பிடுவாங்க. நான் சொல்கிறேன், கழுதை, பன்னி, எருமை மாடா பாரு சொல்லுது. வீட்டில் கூப்பிட்ருக்காங்க, பிள்ளை கரெக்டாக சொல்லுது எருமை மாடு. பாரு பிள்ளை சொல்லுது எருமை மாடு அப்படிங்குது. அப்போ வீட்டில் தாய் எருமாடு கூப்பிட்ருக்காங்க போல தெரியுது. ஓகே, எருமை மாடு. வேறு என்ன? பிள்ளைங்க தான் சொல்லணும். எருமை மாடுக்குதுங்க, பண்ணிங்குதுங்க, கழுதுங்குதுங்க, நாய் யாரை சொல்கிறாங்க? பிள்ளைகளுக்கு ஒரு கையா தட்டு. பார்த்தீங்களா? உங்கள் தாயுடைய வண்டவாளம் தண்டவாளம்லாம் பிள்ளைங்க சொல்லுது. பார்த்தீங்களா? காலை கொடுமடா. என்ன எத்தனை தான் போதிச்சாலும் பேசாத, நல்லதை பேசு அப்படின்னு சொன்னால் சரி. நீங்கள் பிள்ளைய சொல்லுது நீ நாயின்றாங்க, ஒரு பிள்ளை சொல்லுது மாடு அப்படிங்கிறாங்க. பாருங்க, தயவுசெய்து தாய்மாருக்கு நீங்கள் பெற்ற பிள்ளையை நாயின்னு கூப்பிடாதீங்க, பன்னின்னு கூப்பிடாதீங்க, கழுதுன்னு கூப்பிடாதீங்க, தருதலுன்னு கூப்பிடாதீங்க, உதவாக்காரன்னு கூப்பிடாதீங்க. கூப்பிட்றது அது அப்படி நடந்துரு மாற்றிக்கொள்ளுங்க. அப்போ அந்த நீங்கள் எந்த பேரை சொல்லி கூப்பிட்றீங்களோ அந்த மிருகம் எப்படி செயல்பாட்டுக்குள்ளே இருக்கோ அதே மாதிரி உங்கள் பிள்ளை ஆயிரும். பன்னி எப்படி இருக்கும்? பன்னி எங்கே போகும்? எருமை மாடு எங்கே போகும்? கழுதை எங்கே போகும்? தருதலை எங்கே போகும்? நல்ல அழகு பத்த பிள்ளையை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. நல்லா ஸ்டெல்லா மாரி, ஜோசிபின்னு அப்படி இப்படின்னு பேரை வச்சுப்பிட்டு கழுதை எங்கே போய் தொலைஞ்ச அப்படின்னா சரி பேரை மாற்றுறாங்க பெத்த தாய்மார். அப்படி கூப்பிடக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்கள். இது நாவின் மாறுபாடு. உங்களுக்கு இந்த நாக்கில் இப்படிப்பட்ட வார்த்தை பேசுனீங்க வச்சுக்கொள்ளுங்களேன், நீங்கள் இங்கே இருங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். வார்த்தை என்பது அது ஒரு ஜீவன், அது உயிர். வார்த்தை என்பது விதை என்பதை மறந்துடாதீங்க. ஏதோ தப்பி தவறி ஒரு தடவை சொன்னீங்கன்னா விட்டுருங்க. ஓயாமல் பிள்ளையை பண்ணின்னு கூப்பிடாதீங்க, ஓயாமல் பிள்ளையை மாடுன்னு கூப்பிடாதீங்க. கவனம். ஏன்னு கேட்டால் வார்த்தை உயிர் உள்ளது, வார்த்தை விதை. ஏன்னா ஒரு வார்த்தையை 7 தடவை அல்லது 20 தடவை சொன்னீங்கன்னா அது அப்படியே பழிச்சிருன்னு சொல்கிறாங்க. அப்படியே பழிச்சிருமா. அதனால் தயவுசெய்து உங்கள் பிள்ளைகளை வையாதீங்க. என் கண்ணே, என் பொண்ணே, என் மக்கா, என் தங்கம், என் செல்லம், என் அறிவு களஞ்சியம், முடிவுள்ள அது அழகாக இருக்குது, நான் பெற்ற செல்ல கிளி, நான் பெற்ற அன்பு கிளி, என் மயில், என் குயில், அப்படி பேசுங்க. என்ன செய்யுங்க? என் மயில், என் குயில், என் ராசாத்தி, என் செல்லக்கிளி, அப்படி என்ன செய்யுங்க? என்ன ஒரு மாதிரியா பார்க்குறீங்க எல்லோரும்? அப்படி என்றைக்குமே அப்படி பேசுனது இல்லையா? அப்படி பேசி பழகுங்க. மயில்னு சொல்லிட்டீங்கன்னா மயில் போல் கேன்னு கத்திரும். ஏன் குருவி போல் என்ன செய்யும்? பாட்டு பாட ஆரம்பிச்சிடும் உங்கள் பிள்ளைய. அல்லேலூயா. அப்போ அப்படி பேசி பழங்க. வாய் ரொம்ப ரொம்ப கவனம். வாயினால் என்ன செய்றீங்க? அதான் ஒரு வசனம் இருக்குது நீதிமொழிகள் 15:4. ஆரோக்கியமுள்ள நாவு, ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம், நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும். இந்த ஒரு வசனத்துக்கு தயவுசெய்து எல்லாம் கீழ்ப்படிங்க. இந்த ஒரு வசனத்துக்கு தயவுசெய்து கீழ்ப்படிங்க. அதாவது திருப்பி சொல்லுங்க. ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம். இங்க இருங்க. உங்க நாவு ஆரோக்கியமா பேசுனீங்கன்னா, ஆரோக்கியம்னு என்னது?
சுகமான வார்த்தை. அப்படி நீங்கள் பேசிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜீவ விருட்சம்னா உங்கள் உயிர் இன்னும் அதிகமாக பலப்படும், உங்கள் ஜீவன் அதிகமாக பலப்படும், உங்கள் ஆயுசு கூடும். அப்போனா நீங்கள் பேசுகிற வார்த்தை ஆரோக்கியமான வார்த்தையாக பேச வேண்டும், அற்புதமான வார்த்தையாக பேச வேண்டும், அதிசயமான வார்த்தையாக பேச வேண்டும், அடைக்கலமான வார்த்தையாக பேச வேண்டும், மீட்பின் வார்த்தையாக பேச வேண்டும், சமாதானமான வார்த்தையாக பேச வேண்டும், வெற்றியின் வார்த்தையாக பேச வேண்டும். இப்படி பேசும்போது உங்களுக்குள்ள ஒரு ஜீவ விருட்சம் உண்டாகும். ஆனால் நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும். ஆவியை உங்கள் நாவு மாறுபாடா புரண்டு புரண்டு பேசக்கூடாது. அப்படி பேசுனீங்கன்னா இந்த ஆவி என்ன செய்யுமா? நொறுக்கி போடும். உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் இருக்கிறது, உங்கள் வாழ்க்கை உங்கள் நாக்கில் இருக்கிறது, உங்கள் வாயில் இருக்கிறது. உங்கள் வீட்டை குறித்து, உங்கள் எதிர்காலத்தை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து, உங்கள் வேலையை குறித்து, உங்கள் தொழிலை குறித்து நீங்கள் பேசுகிற வார்த்தையின்படியே அது நடக்கும். ஆனால் இது சந்தேகமாக இருக்குது, வராது போல தெரியுது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, சோழி முடிஞ்சு போச்சு, நான் தேர மாட்டேன், இப்படி வார்த்தையை பேசும்போது அந்த வார்த்தையின்படி உங்களுக்கு நடக்கும் பார்த்துக்கொள்ளுங்க. அதனால் நீங்கள் செய்கிற வேலை, செய்கிற தொழில், செய்கிற பிஸ்னஸ்ஸு, எல்லா காரியத்தை குறித்து, பிள்ளையை, எதிர்காலம் எல்லாமே நீங்கள் என்ன செய்யணும்? அற்புதமாக பேசுங்க, அதிசயமாக பேசுங்க, அடைக்கலாக பேசுங்க. நீங்கள் பேசிக்கிட்டே இருங்க. நீங்கள் பேச பேச நீங்கள் அது அவங்களுக்கு விளைச்சலை கொண்டு வந்து கொடுக்கும். நீங்கள் உங்கள் பிள்ளை மூலமாக ஒரு பெரிய அறுவடையை நீங்கள் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். ஆமென், அல்லேலூயா. இந்த ஆவியை நொறுக்கி போடுறது எது தெரியுமா? மாறுபாடான பேச்சுக்கள், முரண்பாடான பேச்சுக்கள், அவிவிசுவாசமான பேச்சுக்கள், தீய பேச்சுக்கள். இது உங்களுடைய ஆவியை நொறுக்கும். ஆனால் ஆரோக்கியமான நாவு ஜீவ விருட்சம். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், குடும்பத்தை நடத்துங்க, ஜெயமான குடும்பமாக வாழலாம். எல்லாம் எந்திரிச்சு நிற்போமா? சோத்ரமா துரி கரபா துரி கரபா தூரபாலா கரா துரி பாலா தூரபாது டிகரபா துஷந்தன மலகரலர துஷதட பலகரதர பலகரலரபா. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்து இருப்பே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்து இருப்பே. இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து, பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவே, பரவசம் அடைவே. எனது தலைவன் இயேசுராஜ மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்து இருப்பே. நீதி தேவ வெற்றி வேந்த அமைதியின் மன்னா, நீதி தேவ வெற்றி வேந்த அமைதியின் மன்னா. நினைத்து நினைத்து துதித்து துதித்து, நினைத்து நினைத்து துதித்து துதித்து நிம்மதி அடைவே, நிம்மதி அடைவே. எனது தலைவன் இயேசுராஜ மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்து இருப்பே. ஆமா, எனது தலைவன் இயேசுராஜ மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்து இருப்பேன். தகப்பனை மே துதிக்கிறேன், பிதாவை மே துதிக்கிறேன், ஆவியான தேவனை மே துதிக்கிறேன். புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள். ஆண்டவரே, ஒரு சமாரிய பெண்ணை போல, நாகமன் வீட்டு வேலைக்கார பெண்ணை போல, ஆண்டவரே எஸ்தர் ராஜ்யத்தை போல, அண்ணாலை போல, ரூத்து போல, ஆண்டவரே இவர்கள் மலைமையில் இருக்கிற பட்டணம் போல உயர்ன தாப்பனை, இடிஞ்சு போன குடும்பத்தை கட்டக்கூடிய வல்லமை, விழுந்து போன மதில்களை திருப்பி எடுப்பித்து கட்டக்கூடிய வல்லமை தேவ பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுத்துருக்குறீங்க. குடும்பத்தில் என்ன குறை இருந்தாலும் அதை சரி பண்ணும்படி கிருபை தாங்க. இரத்த கோட்டைகளை மறைத்து கொள்ளுங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.